Hey guys, welcome to Helix Shopping. இன்னைக்கு நம்ம சேனல்ல Ajio men's shopping haul தான் பார்க்க போறோம். இப்போ Ajioல நிறைய லாக்டவுன் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு फ्रेंड्स. அதுல ஒரு செலக்டடா 5 பிராண்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். Ajio brand, DNMX, then Team Sprit, அப்புறம் இன்னொரு 3 பிராண்ட் புதுசா ட்ரை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இதெல்லாம் எப்படி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே தனியா போட்டுருக்கேன். அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி தான் இந்த Dressesலாம் வாங்கியிருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணா செக் பண்ணிக்கோங்க. கார்ட்லயும் கொடுக்கிறேன். ஒரு 3 செட்டா எனக்கு தனித்தனியா கொரியர் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொரியர். இந்த கொரியர்ல Ajio பிராண்ட்ஸ் எல்லாமே அப்படியே வச்சு நார்மலா நமக்கு வர மாதிரி தான் கவர்ல வந்திருக்கு. பேக்கிங் பொறுத்த அளவுக்கு எப்பயுமே இந்த மாதிரி தான் வரும். நீட்டா பேக் பண்ணிருக்காங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் சைஸ் மாறி வந்துருச்சு. ஒரு 2 பீஸ் மட்டும் சைஸ் மாறி வந்துருச்சு. பட் டேமேஜ்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப நீட்டாக தான் வந்திருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் புது வியூவராக இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஷர்ட் மாதிரி இருக்க ஒரு ட்ரெஸ். இது ஹாஃப் அண்ட் ஆஃப் கலர் மாதிரி இருக்குது. மேலே நேவி, தென் கீழே பீச் கலரில் இருக்குது. இதோட ஸ்லீவ் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்லீவோட டிசைன் பேர் என்னன்னு தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது மேக்ஸிமம் எல்லாமே எஸ் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். ஆஜியோலையும் சரி, மித்த பிராண்ட்ஸ்லையும் சரி. இது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஒரு பட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க, நமக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது நல்லாயிருக்கு. தென் இதோட மெட்டீரியல் பற்றி கண்டிப்பாக சொல்லியாங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது. சூப்பர் சாஃப்ட்டாக இருக்குது. நம்ம போட்டிருக்க அந்த ஃபீலிங்கே தெரில, அவ்வளோ நல்லா இருக்குன்னு என்னோட ஹூபி சொன்னாங்க. என்னோட ஹூபிக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கினேன். தென் இதோட கலர் பார்த்தீங்கன்னா பீச் கலர்னு சொல்லிட்டு நேவி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வியூவில் இப்படி தான் இருக்குது. பேக் சைடில் இப்படி தான் இருக்குது. அஸ் யூஷுவல் அதே மாதிரி ஹாஃப் அண்ட் ஆஃபில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 rupees. ஆஃபர் ப்ரைஸில் 220 rupeesக்கு வாங்கினேன். இந்த ஆஃபர் இப்போ கரண்ட்டாக இருக்கான்னு தெரில, பட் ஆனால் அப்பப்போ ஆஃபர் இது போடுறாங்க. நான் செக் பண்ண வரைக்கும் கீழே லிங்க்கில் கொடுத்துட்றேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் நம்ம பார்க்க போகிறதும் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் தான். அதே ஸ்டைலில் இருக்க ஒரு ட்ரெஸ் தான். கலர் மட்டும்தான் வேறு. நேவி அண்ட் ரெட் காம்பினேஷனில் இருக்க ஒரு டிஷர்ட். சேம் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே அதே தான். மெட்டீரியல் கூட அதே தான். ப்ரைஸ் ரேஞ்சுமே அதே தான். 700 rupees 220 rupeesக்கு வாங்கினேன். பேக் வியூவில் இப்படி தான் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஸ்டைல் பிடிச்சிருக்கனால அதே மாதிரி ஒரு 2-3 ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன். தேர்ட் நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் அண்ட் ஆஃப் கிடையாது, ஆனால் அதே மாதிரி ஒரு சிம்பிள், அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்க ஒரு டிஷர்ட் தான். சேம் காலர் வச்சு. இதோட கலர் பார்த்தீங்கன்னா சீ க்ரீன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, அது எனக்கு டீட்டெயிலாக சொல்ல தெரியல. ஒரு பிரிண்ட் மாதிரி இருக்குது. தென் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 rupees. ஆஃபர் ப்ரைஸில் 188 rupeesக்கு தான் வாங்கினேன். இது உண்மையாகவே ரொம்ப சீப் தான் ஃப்ரெண்ட்ஸ். மெட்டீரியல் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்குது. தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஷர்ட். நார்மலான ரிப் வச்ச ஒரு டிஷர்ட். கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்குது. நார்மலான ஒரு பிரிண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. தியரி ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா சம்மர் டைம்லலாம் போட்டுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே என்னமோ ஒரு டேக்லாம் கொடுத்துருக்காங்க. மினிமி எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கரெக்டாக எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. நம்ம சம்மர் டைம்லலாம் வியர் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சனால நான் வாங்கினேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பிளாக்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் 600 rupees. ஆஃபர் ப்ரைஸில் 188 rupeesக்கு வாங்கினேன். இது எல்லாமே ஒரே கோட் யூஸ் பண்ணி தான் வாங்கினேன். Ajio 70 அப்படிங்கிற ஒரு கோட் யூஸ் பண்ணி வாங்கினேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்க ஒரு டிஷர்ட். ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே தான் ரிப் வச்ச டிஷர்ட். இது ரொம்ப லைட்டான கலர் தான். கொஞ்சம் கிளாஸியாக இருந்துச்சு. பட் ஆனால் நேரில் பார்க்கவும் அதே மாதிரி கிளாஸியாக தான் இருக்குது. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா பியாண்ட் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதோட மெட்டீரியலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சம்மர்லலாம் வியர் பண்ணிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலான ஸ்லீவ் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500. ஆஃபர் ப்ரைஸில் 157 rupeesக்கு தான் வாங்கினேன். இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகேவாக தான் தெரியுது, நல்லா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேஷுவலான ட்ரக் பேண்ட் மாதிரி. இதுதான் நான் வாங்கியிருக்க புது பிராண்டு. நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிராண்டில் ட்ரை பண்ணுறேன். இதோட பிராண்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா Garcon அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. எஸ் சைஸில் வாங்கியிருக்கேன். ரோப்பும் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. வெயிஸ்ட் லைனில் எலாஸ்டிக்கும் இருக்குது. ரெண்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா நேவி ப்ளூ கலரில் க்ரீன் அண்ட் ரெட் ஸ்ட்ரைப்ஸ் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்பாண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. காட்டன் தான், ஐ மீன் பனியன் தான். அதோட வியூவிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் போட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தென் இதில் ஒரே ஒரு மைனஸை நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா பாக்கெட்ஸ் கிடையாது. நோ சைட் பாக்கெட்டே கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1400 rupees. ஆஃபர் ப்ரைஸில் 441 rupeesக்கு வாங்கினேன். இதுவும் அதே கூப்பன் கோட் யூஸ் பண்ணி தான் வாங்கினேன். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்சர்ட் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம வாலெட்லாம் வைக்கிற மாதிரி பின்னாடி சைடில் இருக்குது. பின்னாடி வியூவும் இப்படி தான் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும், ஏன்னா பாக்கெட் இல்லை முக்கியமாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரிண்டட் பைஜாமாஸ். த பிராண்ட் நேம் த இந்தியன் கரேஜ்
கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிராண்டு. இதுவும் வந்து புதுசாக தான் நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். இதில் எப்படி வந்து டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீல் கலரில் லீவ்ஸு, தென் ஒரு மாதிரி ரெட் கலரில் ஃப்ளார்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பர் சாஃப்ட்டாக இருக்குது. கீழே வந்து நார்மலாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நார்மலான பேண்ட் கட் மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட மெட்டீரியல் பாருங்கள், நல்லா சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல். பனியன் மெட்டீரியல் கிடையாது, காட்டன் மெட்டீரியல். முன்னாடி வந்து ஜிப் கிடையாது, ஆனால் பட்டன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, ஜிப்பு கிடையாது. இதில் வந்து பாக்கெட்ஸ் இருக்குது, 2 சைடுமே வந்து பாக்கெட்ஸ் இருக்குது. அது வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான். வெயிஸ்ட் லைனில் வந்து எலாஸ்டிக் ஒர்க் கொடுத்துருக்காங்க, ரோப் கிடையாது. தென் பேக் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து பாக்கெட்ஸ் கிடையாது, அந்த பேண்ட்டில் இருந்த மாதிரி. தென் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1500 ருபீஸ். ஆஃபர் ப்ரைஸில் வந்து 630 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது எல்லாமே வந்து அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி தான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பிராண்ட் வந்து புதுசாக ட்ரை பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேண்ட்டு. தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎன்எம்எக்ஸோடைய ஒரு டிஷர்ட், ரிப் டிஷர்ட் தான், போலோ நெக்கோட் டிஷர்ட். இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட், ரெட், மெரூன் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வந்து இருக்குது. எஸ் சைஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது பிரிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்க இதை வந்து, இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் பேர். ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு மாதிரி மார்பிள் டிசைன்னு சொல்லுவாங்க, அங்கங்கே வந்து ஸ்ப்ளாஷ் ஆகிருக்கு அந்த டிசைனே. மெரூன் அப்புறம் ரெட்டு அப்படி சொல்லிட்டு பிரிண்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஃபேப்ரிக்கோட பிரிண்டிங்கே. மெட்டீரியலுமே வந்து ரொம்ப வந்து வர்த்தி அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து மீடியமாக இருக்குதுன்னு சொல்லலாம். பட் வியர் பண்ணிக்க நல்லாயிருக்கு, ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். பேக் வியூவில் வந்து இப்படி தான் இருக்குது. இதோட மெட்டீரியல் வந்து பனியன் மெட்டீரியல் தான், நார்மலான பனியன் மெட்டீரியல் தான். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பிரிண்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். ஆஃபர் ப்ரைஸில் வந்து 220 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது வந்து 66% வந்து கூப்பன் யூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, நல்லா இருக்குது. ஓவரால் இந்த ப்ரைஸ்க்கு ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப ரிச்சாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜான் பிளேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடைய ஒரு ஜீன்ஸ் தான். உங்களுக்கு அந்த டிசைன் தெரியுதுன்னு நினைக்கிறேன், லைட்டாக வந்து ஸ்ட்ரைப்ஸ் தெரியுது. அந்த டிசைன் ஃப்ரண்ட்டில் வந்து அப்படி தான் வந்து இருக்குது. இதோட பிராண்ட் வந்து ஜான் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரிஜினல் ஜான் பிளேயர்ஸாக என்னன்னு தெரில. நார்மலாக இருக்க ஜீன்ஸ் மாதிரி தான், 2 பாக்கெட் தென் காயின் பாக்கெட் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்லிம் ஃபிட் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதோட மெட்டீரியல் வந்து டெனிம் மெட்டீரியல் தான். நல்லா போட்டுக்க வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. போட்டுக்கிற அந்த ஃபீலிங் நல்லா இருக்குது. தென் பேக் வியூவில் வந்து இப்படி தான் இருக்குது. நார்மலாக வந்து 2 பாக்கெட் வச்சு அந்த ஷேட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இந்த ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1300 ருபீஸ். ஆஃபர் ப்ரைஸில் வந்து 500 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இதுவும் 66% கூப்பன் யூஸ் பண்ணி தான் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மார்க்வேஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடைய ஒரு வேலட். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 1400 எம்ஆர்பி. நான் வந்து ஆஃபர் ப்ரைஸ் எப்படின்னு பின்னாடி வந்து நான் சொல்கிறேன். மார்க்வேஸ் அப்படிங்கிற பிராண்டில் வந்து நான் வாங்கின கலர் பார்த்திங்கன்னா வந்து ரெகுலராக நம்ம வாங்குகிற அதே கலர் தான், ப்ரௌன் கலர் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். வெளியே லெதர் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. உள்ளே வந்து ஒரு கேரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டு மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதான் வந்து கேரண்டி கார்டுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து கார்டு வைக்கிறதுக்காக வந்து ஒரு 4 ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 2, அந்த சைடு 2, நடுவில் வந்து 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் வந்து இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்பெஷல்லாம் சொல்ல முடியாது, ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏற்கனவே வந்து நான் அர்பன் ஃபாரஸ்ட்டில் அமேசானில் வாங்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் ஹையாக தான் தெரியுது உள்ள, ஏன்னா கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து டீம் ஸ்ப்ரிட் அப்படிங்கிற பிராண்டோடைய டிஷர்ட் தான். இந்த ப்ராடக்ட் தான் வந்து எனக்கு சைஸ் வந்து மாறி வந்துடுச்சு. நான் போட்டிருந்த சைஸ் வந்து எஸ் சைஸ், பட் ஆனால் எனக்கு வந்து சைஸ் எம் சைஸ். கலர் பார்த்திங்கன்னா மிலாஞ்ச் ரெட் அப்புறம் பிளாக் ஒயிட் இப்படி ஒரு கம்பைனாக ஒரு கலர். ரொம்ப சூப்பராக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கும். இந்த ஸ்லீவில் வந்து ஒயிட் பிளெயின் ஒயிட் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்லீவில் கொஞ்சம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாண்ட் டு பி ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேஷுவலாக போட்டிருக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்லப் காட்டன் மாதிரி இருக்குது, பனியன் மெட்டீரியல் தான், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, போடுற ஃபீலிங்கே தெரில. இது எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோலாம் போட்டிருக்கேன், வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக் வியூவில் வந்து இப்படி தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ். ஆஃபர் ப்ரைஸில் 185 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது 66% அந்த கூப்பன் யூஸ் பண்ணி வாங்கினேன்.
இந்த ப்ராடக்ட்க்கான எல்லா லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு 3 பாயிண்ட்டை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. சைஸ், கலர், தென் அந்த ப்ராடக்ட்ஸோடைய டீட்டெயில், அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து அதெல்லாம் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்ல ஆஃபர் டைமில் வந்து வாங்குங்க. 60%, 66%, 50% அப்படி வாங்குங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங்.